வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்கப்பா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இப்போ மகளிர் தினம் வந்தாவே பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி, ஆனால் 7ஆம் தேதியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய பேருக்கு வேலைகள் இருக்கும், அந்த லீவில் நம்ம வெளியில் எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி மகளிர் தினம் 7ஆம் தேதி கொண்டாடினாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பழகினவங்களாம் வந்துட்டாங்க. 2005 பழகினவங்களாம் வந்துட்டாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேர் போட்டி வச்சாங்கப்பா. செம காமெடி. அந்த பாட்டு நிற்காதைக்கு முன்னாடியே போய் உட்காந்துருவாங்க. போட்டின்னு வந்துட்டா போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும். ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. மற்றவங்களை கீழே தள்ளிவிட்டு நம்ம மேடேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சேரை இழுத்து உட்காரும்போது சில பேர் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களே சாரி கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சேர் போட்டியில் ஜெயித்தவங்களுக்கும் சரி, எல்லா இதுலேயும் இந்த கோணியெல்லாம் காலில் வச்சுக்கிட்டு தவுனாங்க. செம்ம காமெடிப்பா. சிரித்து வகரெல்லாம் வலிச்சு கண்ணீரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு காமெடி. ஏன்னா காலுக்குள்ளே சாக்குக்குள்ளே 2 காலை விட்டுட்டு தவி வரணும். அந்த இதெல்லாம் நிறைய போட்டி நடந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். பாட்டு போட்டு தான்ப்பா நடந்துச்சு. அந்த பாட்டை அப்படியே போட முடியலை. பிரச்சனை என்னென்னா காப்பிரைட்டு வந்துடுது. இப்போ நான் பேக்ரவுண்டு பேசுகிறதா இருக்குது. நான் அப்படியே போடலான்னு தான் ஆசைப்பட்டேன். நான் காசுக்காகவே இந்த சேனலை பெருசாக நடத்தலை. இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயம் போடும்போது அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு போட்டோம்னா காப்பிரைட்டு வந்துடுது. அதனால் நான் காசு ஆன் பண்ணுறதே இல்லை சில வீடியோவிலலாம். அப்படி இருந்தாலும் எதனா அந்த ரெட் கலரில் ஒரு இதை காட்டிடுறாங்க, பயமாக இருக்குது. அதனாலேயே நான் இப்போ பேக்ரவுண்டு பேசுகிறதா இருக்குது. இது என்ன வழி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சேர் போட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ 3 பேர் சுற்றிட்டுருக்காங்க. ஒருத்தராக அப்படியே வந்து இப்போ 3 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்க போகுது. ஆனால் சூப்பர் ப்ரைஸ் கிடச்சிச்சுப்பா. இதில் யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலரில் சுடிதார் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, இப்போ உட்காந்துட்டாங்க பாருங்கள். அவங்களும் இந்த பச்சை கலர் சுடிதார் இருந்து இனி அடுத்த ஆட்டம். இப்போ அந்த சேர் எடுத்துகிட்டு போகிறாங்களா அமலா, இவங்க பேர். இவங்க தான் என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டவங்க. என்னுடைய வகுத்தில் பிறக்காத ஒரு மக மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்குருவோம். அதாவது ஆன்மீகமாக எல்லாத்தையும் பேசிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்காங்கள, அவங்க ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதேமாதிரி நிறைய பேருக்கு கிடச்சிச்சு. நாங்கள் கூட முதல்ல சுற்றும்போது வேறு யாரையோன்னு நினச்சோம், இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாருமே கை கொடுத்து பாராட்டினாங்க. அதுதான் ஒரு சந்தோஷம். ஜெயித்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், பாட்டு நின்றுச்சோ அப்படின்னு நினச்சி உட்கார போனாங்க பாருங்கள். இதே மாதிரி 4-5 பேர் உட்காரும்போது செம்ம காமெடி. இருங்கம்மா பாட்டு இன்னும் நிற்கல அப்படின்னு சைடில் வேறு மைக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் ஆட்டோ பிடிச்சி போயிருந்தோம். அவங்க வந்து இந்த மக்கள் வர்றதை அப்படியே நம்பர் போட்டு எழுதுறதுக்காக உட்காந்துருந்தாங்க. இவங்க தான். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு மேடையில் கொஞ்சம் பேசுகிறதுக்கு வேறு சொல்லியிருந்தாங்க. பாட்டெல்லாம் பாடினேன். அந்த வீடியோ இன்னும் வரல. வந்தோடனே நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிலில் ஊற்றி நிரப்பணும். பக்கெட்டில் எடுக்கும்போது தண்ணி நிறையா வருது. அப்புறம் இந்த விரல் கேப்பில் தண்ணி கொட்டி போகுது. அங்கே போய் ஊற்றும்போது தண்ணியே வரல, வெறும் கையதே பாட்டிலுக்குள்ளே போகுது. செம்ம சிரிப்புப்பா. எனக்கு தாங்க முடியலைங்க. பாருங்கள், நான் நடந்து போகிறேன்ல, வீடியோ எடுத்துக்கிட்டே கீழே போயிட்டேன். பக்கத்தில் போய் எடுக்கலான்னு பாட்டு போட்டு தான் இந்த வீடியோலாம் எடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். பெண்களுக்கு இந்த மகளிர் தினம் வந்து ஒரு சுதந்திர தினம் மாதிரி இதை கொண்டாடுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இவங்க தான் வின் பண்ணவங்க. ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. என்னென்ன இங்கே பாருங்கள், இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, இது அங்கே போகக்குள்ள தண்ணி ஒழுகிடுது. அதுலேயும் கொஞ்சம் நின்று அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் பாட்டிலில் ஊற்றி அந்த பாட்டிலில் நிறைக்கணும். சரி, அந்த பக்கம் போகலான்னு பார்த்தேன். இங்கே பக்கத்தில் 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பழகினவங்களாம் வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஊற்றுறாங்க பாருங்கள். அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்மா அப்படின்ட்டு ஒரு ஆனந்தமாக போச்சு. ஏன்னா 9 வயசில் அந்த பிள்ளைய பார்த்தப்பா. இப்போ பார்க்குறேன் அந்த பிள்ளைய. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குட்டி பிள்ளைய பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இங்கே பாருங்கள் ஓடி வர்றத. இந்த அன்பு பிள்ளைகள், அதாவது சின்ன குழந்தையாகவே மாறிட்டாங்க. அந்த ஸ்கூலில் நம்ம விளையாண்டோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு தான். அப்புறம் இந்த ரோஸ் கலர் புடவை கட்டிருக்கிறவங்க என்னை மாதிரி வஞ்சகம் இல்லாமல் வளர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். பாவம்
நல்லா ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு ஓடி ஓடி தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க. அப்புறம் அதில் ஒருத்தவங்க ஜெயித்தாங்க. அவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே கிஃப்ட்டு மறக்காமல் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். இங்கே பாருங்கள், கோணியை மாட்டிக்கிட்டு தவறுதுப்பா, விழுந்து விழுந்து சிரிச்சு. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு எப்படி சிரிக்குதுன்னு. உட்காந்து சிரித்து கீழே ஒரு அம்மா காலை நீட்டி உட்காந்து சிரிச்சிட்டாங்க. நான் நிறைய வீடியோ எடுத்தேன், சில வீடியோக்களை போட முடியலை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த கோணியை மாட்டிக்கிட்டிங்க பாருங்கள், அவங்க தவி போகிறத பாருங்கள். விழுக தெரிஞ்சாங்க, இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஜெயிச்சிடணும், இதை எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைகிட்ட காட்டணும், எங்கள் வீட்டுக்கார்கிட்ட காட்டணும். அப்புறம் வீட்டில் மாமியாமாருங்க சில பேர் சந்தோஷமாக கலந்துக்குங்கம்பாங்க. சில பேர் வந்து உனக்கு வேறு வேலை இல்லை, அதுக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன்னு ஊர் சுற்றிட்டு திறன்னு திட்டுவாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க மனசில் இருக்கிற அந்த ஆசையை இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ, ஒரு கதை சொல்கிறதோ, ஒரு பாட்டு சொல்கிறதோ, இந்த நாளை நம்மளுக்காக கடவுள் கொடுத்த நாளுன்னு உள்ளே இருக்கிற அந்த ஒரு திறமையெல்லாம் வெளியே கொண்டு வரலாம், தப்பே கிடையாது. இதில் இங்கே பாருங்கள், இதில் இந்த கட்டம் போட்ட சேலை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கப்பா, செம்ம டான்ஸுப்பா, அவ்வளவு அருமையாக ஆடுனாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் படத்தில் டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக ஆடினாங்க. நீங்கள் போய் உங்கள் திறமையை வெளிப்படுத்திட்டு மகளிர் தினத்தை நல்லா கொண்டாடிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அண்ணன், தம்பி, அப்பா, அப்புறம் வீட்டுக்காரு, அந்த உறவுகள் ஆண்கள் அனுப்பி வைக்கிறாங்க பாருங்கள், அவங்கள கையெடுத்து கும்பிடணும். சில பேர் இதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு பெண்களை போட்டு அமைக்கி வச்சுருவாங்க. பெண்கள் வந்து திறமையை காட்டுறதுலலாம் ஒரு தவறு கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் அது தேவைப்படலை. இன்றைக்கி வந்து எல்லாருடைய திறமையும் வெளியே தரணும். இந்த கருப்பு சுடிதார் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த பொண்ணு தான்ப்பா நான் 9 வயசில் பார்த்தது, இப்போ பார்த்தப்பா. பார்த்துட்டு அந்த பிள்ளை என்கிட்ட பேசுது, ஆண்டி நல்லா இருக்கீங்களான்னு. நான் எங்கே பார்த்தோம் அப்படின்னு பேசும்போது அப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு வலசரவாக்கத்துக்கு வந்தபோது அந்த பிள்ளையை நான் பார்த்தது 2005 பார்த்து 2026 பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. அப்பப்போ அதாவது கேள்விப்படுவோம், அதுக்கப்புறம் நேரில் பார்க்க முடியலை. இப்போ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அண்ணன் அம்மா எல்லாம் வந்து வாட்ஸ்அப் காலில் பேசினாங்க, அது ஒரு மகிழ்ச்சி. பரதநாட்டியம் ஆடினாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பாட்டை அப்படியே போட்டு எனக்கு போட முடியலையேன்னு கவலை. இதில் நிறைய பாடல், முக்கியமாக கருத்தம் மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சான், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அதில் வர்ற வரிகளை விட அந்த ராகமும் அந்த தாளமும் நம்மள அறியாமல் ஒரு டான்ஸ் மூமெண்ட் வந்துரும்ப்பா. இப்போ என்கிட்டே 2-3 பேர் சொன்னாங்க, ஆடுறதுக்கு ஆசை தான் ஆனால் முடியலை அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, ஆடலாம் தப்பு இல்லை, ஆனால் 2வது நான் மைக்கு பிடிச்சி பாட்டு சொல்லணும் பேசணும், அப்போ டயர்டாயிருவேன், அதனால நான் ஆடலைப்பானே. எனக்கும் விருது கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.